Hello friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃபின் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க ரெசிபி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட டிஃபின் பாக்ஸ் ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் இன்னைக்கு ஹாஃப் குக்டு சப்பாத்தி எடுத்துருக்கிறேன், ஆனியன் சாப் பண்ணியிருக்கிறேன், பாலக் ஸ்பினாக் எடுத்துருக்கிறேன், அப்புறம் கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன், 2 முட்டை, பெப்பர் அண்ட் சால்ட் தேவை. இப்போ நம்ம எக் பேட்டருக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு பவுல் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட இருக்கிற 2 எக்கையும் வந்து உடச்சி விட்ருவோம். அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் 1 பை 1 நம்ம ஆட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ கடைசியாக நான் அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதும் நம்மளோட பேட்டர் வந்து தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். அப்புறம் நம்ம சப்பாத்தியை போட்டு கொஞ்சம் வெந்ததும் அதை வந்து திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டுட்டு நம்ம கையில் வச்சுருக்கிறதான அந்த எக் பேட்டரை எடுத்து கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சப்பாத்திக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ வந்து இதை திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நான் இன்னொரு அடுப்பில் வந்து என்னோடய ஸ்பைசி எக் கேக்குக்கான எக்கை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண வச்சுருக்கிறேன். என்னோடய எக் சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகான சப்பாத்தி. இப்போ என்னோடய பாயில்டு எக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து இந்த சப்பாத்தி உங்களுக்கு ரோல் பண்ணி காமிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி அப்படி வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் பசங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதை வந்து இப்போ உங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதுக்கு கூட நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட் மலான்னு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிறேன். ஒரு ஃப்ரூட்ஸும் இது கூட இன்றைக்கி ஸ்பைசி எக் கேக் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பைசி எக் கேக்கோட ரெசிபி நான் இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த ரெசிபி வந்து என்னோடய இதில் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய டிஃபின் பாக்ஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ.